Hello students, today நம்ம Human Resource Management subjectல dismissal அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங் பார்க்க போகிறோம். டிஸ்மிஸல் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ டிஸ்மிஸ்னால் என்ன, எதுக்காக டிஸ்மிஸல் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்மிஸல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் த சர்வீஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயர் அதாவது ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க்கரை எம்ப்ளாயி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சர்வீஸ்லேருந்து அவங்களோட ஜாப்லேருந்து அவங்கள டெர்மினேட் பண்ணுவாங்க. டெர்மினேஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கம்மிங் டு அன் எண்ட் அப்படின்னு அர்த்தம். எண்ட் அப்படின்னா என்னென்னா முடிவுக்கு வருது. அவருடைய வேலை அந்த டெர்மினேட் பண்ண உடனே முடிவுக்கு வந்துடும். எதனால் டெர்மினேஷன் நடக்குது, எதனால் கம்மிங் டு அன் எண்ட் ஆஃப் தி ஜாப் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எதுக்காக இந்த டெர்மினேஷன் வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ரூல்ஸை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் இல்லாத விஷயத்தை ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. ப்ரீச் ஆஃப் தி கான்ட்ராக்ட் அப்படின்னா அவங்களுடைய அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறப்போ இந்த டிஸ்மிஸல் அப்படிங்கிறது நடக்கும். இது எதுக்காக அப்படின்னா சம் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணினதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமாக டிஸ்மிஸல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னா என்னென்னா அஃபீஷியலாக இல்லாமல் அவங்களோட சொந்த ஓன் பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது, தப்பாக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொலாங்டு ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி அப்படின்னா லாங் ஆப்சண்ட் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கும் ஆப்சண்ட்லேயே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா டிஸ்மிஸல் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயியை கம்பெனிலேருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயர் வந்து ஒர்க்கருக்கு அதாவது எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, எதனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தப்பு உண்மையிலேயே நீங்கள் பண்ணீங்களா இல்லையா, இல்லை எதனால் இது நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலயமா அவங்க தெரியாமல் பண்ணியிருக்காங்களா இல்லை வேணும்னே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸலாக இல்லையா அப்படிங்கிறது நிரூபணம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஃபார்மல் ப்ராசஸ். டிஸ்மிஸல் அப்படிங்கிறது ஃபார்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட அந்த கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டை இது பண்ணுறது அதாவது டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. சில டைம் கொடுக்காம சடனாக கூட அவங்கள டெர்மினேட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்தது, சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்தது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்தோம். நோட்டீஸ்னால் முன்னாடியே வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உங்களை நாங்கள் அது மாதிரி டெர்மினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சிச்சுவேஷனை பொறுத்து சடனாக அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் டெர்மினேட் ஆகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. அது அந்த தப்புடைய அந்த அளவை பொறுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மிஸலுக்கு அனதர் நேம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபயரிங் அப்படின்னும் சொல்லலாம், சேக்கிங் அப்படின்னும் சொல்லலாம் டிஸ்மிஸலை. ஸோ இதெல்லாமே அனதர் வேர்ட். டிஸ்மிஸலுக்கு பதிலாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் what I mean by ஃபயரிங், what I mean by ஷேக்கிங் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த மீனிங் தான் எழுதணும். ஸோ இந்த டிஸ்மிஸலுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதனால் வந்து டிஸ்மிஸல் நடக்குது அப்படின்னா தெஃப்ட். எம்ப்ளாயி வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியோட ஒரு டாக்குமெண்ட்ஸையோ இல்லை பொருளையோ வந்து தெஃப்ட் பண்ணுறது, திருடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணுறது. அவங்களோட கொலீக்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சக ஒர்க்கரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணுறது. அவங்கள வந்து இப்போ வந்து ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா ஃபீமேலை போய்ட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ், அவங்கள வந்து அடிக்கிறது, ஃபைட் பண்ணுறது. இது மாதிரி ஏதாவது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ அந்த கம்பெனி உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்மிஸலை பண்ணுவாங்க. இல்லைனா அந்த சேஃப்டி அப்படிங்கிறது அந்த மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே இருக்காது. அதனால் உடனே வந்து அந்த ஒரு பேட் எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிஸல் கொடுப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.